லாஸ்ட் வீடியோவில் கன்சீவாக இருக்கவங்க கண்டிப்பாக வெந்தயக்களி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/4 கப் சாப்பாட்டு அரிசி, 3/4 கப் உளுந்து, 3 ஸ்பூன் வெந்தயம். இது மூணையும் நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா ஊறியிருக்கும். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அரைச்ச மாவை ஊற்றி கைவிடாமல் ஒரு பக்கமாக கிண்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே மாவு வெந்து லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே களி நல்லா வெந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். களி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. இதாங்க பதம். அவ்வளோதான், வெந்தயக்களி ரெடி. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வெந்தயக்களி சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிற மெத்தடில் களியை ஒரு குழி தட்டில் வச்சு நடுவில் வெல்லத்தை போட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இதுதாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.